அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் மாடி தோட்டத்தில் ரொம்ப செழிப்பாக வளர்ந்து வந்துட்டுருக்கக்கூடிய சோளம் பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லோராலையும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வகையான காய்கறியாவது உற்பத்தி பண்ண முடியும். வார இறுதி நாட்களில் ஒரு 2 மணி நேரம் செடிகளை பராமரிக்க நமக்கு நேரம் கிடைச்சாலே நம்ம எல்லோராலையும் ஒரு தோட்டத்தை உருவாக்க முடியும். 10 காய் கிடைச்சாலே ஒரு பொரியலுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி காய் தான் இந்த சாட்டை அவரை. நேற்றுக்கு 8 காய் கிடைச்சிச்சு. பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு வெங்காயமும் சேர்த்து செஞ்சப்போ சரியாக இருந்துச்சு 4 பேர் சாப்பிட. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும்போது செடியை நட்டுட்டு மற்ற நாட்களில் செடிக்கு தண்ணி மட்டும் விட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நாமளும் ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம். என்னோட மாடி தோட்டத்தில் இப்போதைய ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியது இந்த சோளம் தான். விதைச்சு 1 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அப்படி ஒரு அபாரமான வளர்ச்சி. பீச்சில் சுட்டு விற்கக்கூடிய சோளம் ஒரு தனி ருசி தான். சோளத்தில் கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், நார்ச்சத்து, பொட்டாசியம் இப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. பற்களை வலுப்படுத்த, இரத்த சோகையை குறைக்க, மலச்சிக்கலை தடுக்க, கொலஸ்ட்ராலை குறைக்க, இப்படி பல்வேறு விதமாக சோளம் பயன்படுறதா சொல்கிறாங்க. ஆவியில் வேக வச்சு சோளத்தை சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் முழுமையாக கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் அலர்ஜி ஆகிற மாதிரி ஒரு சிலருக்கு இந்த சோளம் கூட அலர்ஜி ஆகும்னு சொல்கிறாங்க. அலர்ஜி பிரச்சனை இல்லாதவங்க இதை நல்லாவே சாப்பிடலாம். எப்போவும் இந்த சோளத்தை வாங்கி தான் சாப்பிட்றோம். இந்த முறை நம்ம வீட்டில் விளைவிச்சு பார்க்கலாம்னு ஒரு ஆசை. பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம தோட்டத்தில் எப்படி வருது அப்படின்னு. கசப்பை காரணமாக சொல்லி பாகற்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு மிதிப்பாகல் கொடுக்கலாம். மிதிப்பாகலில் கசப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் எல்லா ஊட்டச்சத்துக்களுமே அதில் நிறைஞ்சிருக்கு. போன வருஷம் நிறைய மிதிப்பாகல் எடுத்தேன். அதோட விதையை போட்டு புதிய கொடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த கீரையோட பேர் தவசிக்கீரை. எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு ஒருத்தங்க நான் கேட்காமலேயே இந்த செடியை எனக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தக்காளியில் இலை சுருட்டல் நோய் வந்திருக்கு. ஆனாலும் காய்கள் நல்லா தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் தக்காளி போட்டோன்னா நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். ஷேட்நெட் இல்லாமல் மாடி தோட்டம் பண்ணும்போது அதிகப்படியான வெயில் இருக்கிறதுனால வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா தக்காளி காயே பிடிக்காது. மாடி தோட்டத்தில் தொடர்ச்சியாக காய்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கத்திரிக்காய் வளர்க்கலாம். எப்படியும் ஒரு 2-3 நாட்கள் ஒரு முறை நமக்கு 4-5 கத்திரிக்காய் கிடைக்கும் ஒரு செடியிலிருந்தே. போன வருஷம் உஜாலா கத்திரிக்காய் நிறைய பறித்தேன். இந்த வருஷம் பச்சை கத்திரிக்காயும் சேலம் முள்ளு கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். இந்த முள்ளு கத்திரிக்காயில் காயை பிடிக்கிறேன்னு வருத்தப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 காய் வந்திருக்கு. படிப்புக்காக முயற்சி செய்கிற மாதிரி, வேலைக்காக முயற்சி செய்கிற மாதிரி மாடி தோட்டம் கூட ஒரு முயற்சி தான். முயற்சியின் முடிவு எதுவாக இருந்தாலும் வெற்றியே. நன்றி, வணக்கம்.